எச்சரிக்கை காரணமாக மயிலாடுதுறையில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, மயிலாடுதுறையில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை எச்சரிக்கை காரணமாக மயிலாடுதுறையில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணகுமார். தற்போது அங்கு மயிலாடுதுறையில் மழை பொழிவானது எப்படி உள்ளது? விவரங்கள். மோனிஷா, பலத்த மழையின் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு 3வது நாளாக இன்றும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் 3வது நாளாக இன்றும் கனமழையானது நீடிக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று காலை 8:30 மணி தொடங்கி இன்று அதிகாலை வரை சராசரியாக 15 சென்டிமீட்டர் மழையானது கொட்டி தீர்த்துள்ளது. இதில் குறிப்பாக மயிலாடுதுறையில் 22 சென்டிமீட்டர் மழையானது அதீத கனமழையானது பதிவாகியுள்ளது. மேலும் நள்ளிரவு 12:30 மணி முதல் 2:30 மணி வரையான 2 மணி நேரத்தில் மயிலாடுதுறை 7 சென்டிமீட்டர் மழையானது கொட்டி தீர்த்துள்ளது. இன்று பகல் முழுவதும் மழை பெய்வதற்கான சூழ்நிலை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்றும் பள்ளிகளுக்கு மட்டும் ஒரு நாள் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டுள்ளார். மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார். கனமழை எச்சரிக்கை காரணமாக சேலம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறையில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக நெல்லை, தென்காசி, தூத்துக்குடியில் பள்ளி, கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரியாஸ். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழை பொழிவு எப்படி உள்ளது? விவரங்கள். மோனிகா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாகவே பரவலாக சாரல் மழை பெய்து வந்த நிலையில நேற்று இரவும் சிறிது கனத்த மழை பெய்தது. இந்நிலையில் இன்று அதிகாலை முதல் தற்போது வரை மிதமான சாரல் மழை பெய்து வந்த நிலையில இன்று நகரப்பகுதி உட்பட்ட அரிமளம், இலுப்பூர், அன்னவாசல், திருவரங்கம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக இப்போது சாரல் மழை பெய்து வருது. இதனையடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தை தொடர்ந்து நேற்று மாவட்டம் பள்ளி மட்டும் விடுமுறை நிறுத்த நிலையில இன்று மீண்டும் கனமழை எச்சரிக்கை காரணமாக மாணவரின் நலன் கருதி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வகையான பள்ளிகளுக்கு மட்டுமே மீண்டும் 2வது நாட்களாக இன்று விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் அருணா உத்தரவிட்டு இருக்காங்க. மோனிகா, விவரங்களுக்கு நன்றி ரியாஸ். விருதுநகர், சேலம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடுக்கப்பட்டிருக்கிறது. கனமழை எச்சரிக்கை காரணமாக விருதுநகர், சேலம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறையானது விடுக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக விருதுநகர், சேலம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறையில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை விடுக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடியில் பள்ளி, கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். சேலம் மாவட்டத்தில் மழை பொழிவு எப்படி உள்ளது? விவரங்கள். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்றிலிருந்தே தொடர்ந்து லேசான சாரல் மழை பெய்து வருகிறது. இப்பொழுது சற்று கூடுதலாக சாரல் மழை அதிகரிக்கும் பெய்து வருகிறது. இரவு முழுவதுமே மழை விட்டு விட்டு பெய்து வந்தது. தற்பொழுதும் தொடர்ந்து அதிகாலை முதல் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த தொடர் மழையின் காரணமாக இன்று சேலம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் அனைத்திற்கும் விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்றும் சேலம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையின் காரணமாக இன்றும் சேலம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல். திருச்சியில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக ராமநாதபுரம், விருதுநகர், சேலம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறையில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரிகளுக்கும் விடுமுறையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் கணேஷ்குமார். கணேஷ், தற்போது விருதுநகர் மாவட்டத்தில் மழை பொழிவு எப்படி உள்ளது? விவரங்கள். நிச்சயமாக வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக
விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று அதிகாலை முதல் விட்டு விட்டு கனமழை பெய்து வந்தது. தொடர்ந்து நேற்று இரவு முதல் தொடர்ந்து விடிய விடிய கனமழை என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர், சிவகாசி, அருப்புக்கோட்டை, சாத்தூர், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் என அனைத்து பகுதிகளிலுமே விடிய விடிய தொடர் கனமழை பெய்திருக்கிறது. தற்போதும் கூட தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தற்போது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கணேஷ். திருச்சியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. கனமழை எச்சரிக்கை காரணமாக திருச்சி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நந்தகோபால். தற்போது திருச்சி மாவட்டத்தில் மழைப்பொழிவு எப்படி உள்ளது? விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிகா, திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று முன்தினம் இரவு முதலே தொடர்ச்சியாக மழை என்பது பெய்து கொண்டே வந்தது. அதிலும் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய அந்த பீக் அவர் என்கின்ற நேரத்தில் கனமழை என்று பெய்தது. ஆனாலும் விடுமுறை என்பது அளிக்கப்படவில்லை. மொத்தமே திருச்சி மாவட்டத்தில் நேற்று காலை 6:30 மணி வரையிலும் 1.67 சென்டிமீட்டர் தான் மழை பெய்திருக்கிறது. எனவே விடுமுறை அளிக்க இயலாது என்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் தரப்பில் கூறப்பட்டது. ஆனாலும் கூட மாவட்டம் முழுவதும் இருந்த பள்ளி கல்லூரி சென்ற மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தபடியே சென்று மீண்டும் கிளம்பும் பொழுதும் மழையில் நனைந்தபடியே அதில் வந்தார்கள். இது கடுமையான ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானது. அதையடுத்து இன்றாவது விடுமுறை விடப்படுமா என்ற எதிர்பார்ப்பு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எழுந்தது. அதே போல நேற்று இரவு முதல் துவங்கிய மழை தற்போது வரை தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்கிறது. எனவே தற்போது திருச்சி மாவட்ட ஆட்சியர் திருச்சியில் உள்ள மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளித்திருக்கிறார். இந்த அறிவிப்பானது மாணவர் மற்றும் பெற்றோருக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்திருக்கிறது. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால். கனமழை எச்சரிக்கை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வீரகுமரன். தற்போது ராமநாதபுரத்தில் மழை பொழிவு எப்படி உள்ளது? விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, கடந்த 2 நாளாகவே ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்ததன் காரணமாக பல மாவட்டங்களுக்கு, பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் நேற்றும் ராமநாதபுரத்தில் கனமழையானது பெய்தது. நேற்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் காலன் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு முதல், அதாவது 7 மணிக்கு பிறகு தொடர்ந்து மழையானது சுமார் 5 மணி நேரத்துக்கு மேலாக பெய்தது. அதன் ஒரு பகுதியாக இன்றும் அதிகாலையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. அதனால் இன்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2வது நாளாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலன் அவர்கள் தனது அறிவிப்பினை அறிவித்திருக்கிறார். அதன் ஒரு பகுதியாக மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழையின் பெய்வதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாகவும் பள்ளிகளுக்கு செல்வதற்கு மாணவர்களுக்கு சிரமம் அளிப்பதன் காரணமாகவும் இன்று 2வது நாளாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என அறிவித்து ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி வீரகுமர். சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், சேலம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. எந்தெந்த மாவட்டங்களில் இந்த கனமழை எச்சரிக்கையும் மிக கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தினம் தமிழகத்தை பொறுத்தவரை கனமழைக்கான எச்சரிக்கை மட்டுமே விடுக்கப்பட்டிருக்கின்றது. மிக கனமழைக்கான எச்சரிக்கை எதுவும் இந்த வரை கொடுக்கவில்லை.
நேற்று தமிழகத்தில் தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்றைய தினம் மற்ற மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று மட்டுமே தூத்துக்குடி பகுதியிலும் அதிகபட்சமாக மழைப்பொழிவு என்பது பதிவாகி வருகின்றது. அதி கனமழைக்கான மழை என்பது பல்வேறு மாவட்டங்கள்ல பதிவாகி வரக்கூடிய நிலையிலும் தொடர்ந்து இன்றைய தினம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, அதே போன்று தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தற்போது தென் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதே போன்று தென் மாவட்டங்கள் மட்டுமின்றி வடகடலோர மாவட்டங்கள்ல இன்றைய தினம் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள்ல நேற்று மட்டுமே அதி கனமழை, மிக கனமழை வரை பதிவாகியிருந்த நிலையில் இன்றைய தினம் மிதமான கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முனிஷா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா. சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிதம்பரம். சிவகங்கை மாவட்டத்தில் மழைப்பொழிவு எப்படி உள்ளது? விவரங்கள். கண்டிப்பா மனிஷா, அதாவது சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று முன்தினம் முதலே தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டே இருக்கிறது. மாவட்டம் முழுவதும் தொடர்ச்சியாக பரவலாகவே மழை பெய்து வருகிறது. குறிப்பாக காரைக்குடி, தேவக்கோட்டை, திருப்பத்தூர், இளையாங்குடி, திருப்புவனம், மானாமதுரை போன்ற பகுதியில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இதேபோல் நேற்று இரவிலிருந்தே தொடர்ச்சியாக தற்போது வரை மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித் விடுமுறை அளித்து உத்தரவிட்டுள்ளார். பல்வேறு குழப்பங்களுக்கிடையே நேற்று பள்ளி மாணவிகள் மழையில் அணைந்து சென்ற நிலையில் இன்று முன்னெச்சரிக்கையாகவே மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்துள்ளார். மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம். திருச்சி மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக திண்டுக்கல், கடலூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி, காரைக்காலில் பள்ளி, கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கனமழை எச்சரிக்கை காரணமாக சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், சேலம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. வங்கக்கடலில் உருவான அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் தற்போதைய நிலை என்னவாக உள்ளது? மோனிஷா, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில தற்போது நிலவி வருகிறது. அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது இதே மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் தற்போது இருந்து வருகிறது. இது மேலும் அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலு குறைந்து தென் தமிழக பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தற்போது மன்னார் வளைகுடா பகுதியில் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது நிலவு வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் அதே போன்று தென் தமிழக மாவட்டங்களுக்கும் இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நேற்று தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய 3 தென் மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்த நிலையில்
தொடர்ச்சியாக இன்றைய தினம் இந்த 3 மாவட்டங்களுக்குமே கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 3 மாவட்டங்களிலுமே நேற்று முழுவதுமே அதி கனமழையான மழைப்பொழிவு என்பது இருந்துள்ளது. தொடர்ச்சியாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது நகரக்கூடிய திசை என்று தென் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு என்பது இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக தென் மாவட்டங்கள் மட்டுமின்றி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களும் குறிப்பாக உள் மாவட்டங்களிலேயும் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இதன் காரணமாக இந்த பகுதிகளில் இன்றைய தினம் கனமழை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றிலிருந்தே தென் மாவட்ட பகுதி மக்களுக்கு அதிக மழைப்பொழிவு இருந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்றும் மழை தொடருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ந்து நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழகத்தை பொறுத்தவரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நாளைய தினம் வங்கக்கடலில் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான சூழல் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. அவ்வாறு அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருந்தால் தொடர்ச்சியாக மற்ற மாவட்டங்களுக்கும் மீண்டும் மழைக்கான வாய்ப்பு அது நகரக்கூடிய திசையை பொறுத்து மற்ற மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு என்பது இருக்கும். தற்போது நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருவதன் காரணமாக அந்த காற்றினுடைய ஈரப்பதம் என்பது தென் மாவட்ட பகுதி மக்களுக்கு அதிகமாக இருந்து வருகிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் தென் மாவட்ட பகுதி மக்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.